ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கு வந்து 9th மேக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. செட் ஏ, செட் பி, ஸோ இதெல்லாம் வரும். அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஜாயினிங் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ், ஸோ இந்த பேரலோகிராம், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட்டு, ஸோ இந்த டெசிமல் நம்பர் 18th பார்க்குறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 16th 17th ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் த மிட் பாயிண்ட் XY ஆஃப் த லைனிங் ஜாயினிங், ஸோ அந்த கொஷின் பார்க்குறீங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாமெண்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஜாமெண்ட்ரி 9th இருக்கட்டும் 10th இருக்கட்டும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 28 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர், அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெரிஃபை ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் வென் டயக்ராம் வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா 10th அது உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். அதே மாதிரி அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர், ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக விட்றாதீங்க. அசெண்டிங் ஆர்டர்லாம் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ ஜாமெண்ட்ரி வந்து உங்களுக்கு 8 மார்க்கு. ஸோ 2 அட்டன் பண்ணால் உங்களுக்கு 8 மார்க்கு. ஸோ ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஜாமெண்ட்ரி, இன்னொன்று வந்து கிராஃபு. ஸோ ஜாமெண்ட்ரி கிராஃபும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஐ திங்க் நீங்கள் 48 ஏலும் 44 பியும் அட்டன் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.